Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா முட்டை லாப்பா எப்படி வீட்லயே செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் அடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க முட்டை லாப்பா எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். அதுக்கு முதல்ல மைதா மாவு எடுத்துட்டு அதுல வந்து உப்பும் கொஞ்சமா வந்து சுகரும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுங்க. எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்து அந்த மாவு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மாவு வந்து சாஃப்ட்டா இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு மேலே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க மாவு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாதான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சிக்கிட்டு வேண்டிய அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து மாவு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை எடுத்து அது மேலே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நம்ம வந்து நல்லா மெலிசாக உருட்டிக்கிறோம். எந்த அளவு நீங்கள் மெலிசாக விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த முட்டை லாப்பாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாக வந்து உருட்டிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை மெலிசாக உருட்டியிருக்கேன்ட்டு. இதே மாதிரி எல்லா பக்கமுமே தேய்ச்சிங்க. திருப்பி போட்டு தேய்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதால அது வந்து ஒட்டாது. எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் வந்து உருட்டி விட்டுட்டு அடுப்பில் வந்து தோசைக்கல்லை போட்டு தோசைக்கல் வந்து சூடானோடனே இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லை வந்து போட்டுருவோம். தோசைக்கல்லை போட்டுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் பசங்கங்கிறதுக்காக முட்டையில் பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணும்போது நிறைய வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்து பெப்பர் எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே. இதை வந்து இப்போ வந்து முக்கோண ஷேப்பில் வந்து அதை மடிச்சுக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு நல்லா மடிச்சுட்டு 2 பக்கமுமே செவர விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து செவரணும். 2 பக்கமுமே நல்லா வந்து ப்ரௌனிஷாக செவந்துட்டுனா இந்த முட்டை லாப்பா வந்து ரெடி ஆகிடும். 2 பக்கமும் திருப்பி போட்டு செவர விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் செவந்துடும். அது வந்து வேகாத மாதிரி இருக்கும் மைதா மாவு. இப்போ வந்து நல்லா செவந்துட்டு பாருங்கள் 2 பக்கமும். இப்போ சூப்பராக வந்து முட்டை லாப்பா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நிறைய வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஹோட்டல் சைடில் இருக்கும். இது சின்ன பசங்களுக்குங்கிறதால நான் ப்ளெயினாக செஞ்சுருக்கேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.